ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடிக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 2024 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். மொத்தம் 4 படங்கள் ரிலீஸ் ஆகுதுங்க. ஆமாங்க, 4 படமா? அது என்னென்ன படம் தெரிஞ்சுக்கணுமா? ஆமாங்க, எனக்கும் ஆர்வமாக இருக்குது. ஓகே, அந்த 4 படம் என்னென்னு ஃபஸ்ட்டு ஹெட்லைன் கொடுத்துதான். ஜனவரி 12 தான் இந்த 4 படம் ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து, 2வது கேப்டன் மில்லினியர், 3வது மெரி கிறிஸ்மஸ், 4வது மிஷன் சாப்டர் 1. இந்த 4 படம் யார் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க, யார் யார் நடிக்கிறாங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அயர்லாந்து படம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் டைரக்டர் ஆர் ரவிக்குமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு அனிமேஷன் படமாய் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் கதாநாயகியா ராகுல் பிரீத்தி சிங், அப்புறம் ஈஷா கோபிகா, அவங்க 2 பேருமே நடிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா கேப்டன் மில்லினியர். இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் தனுஷ் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாங்க. அவருக்கு ஜோடியாக பிரியங்கா அருண்மோகன் கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க. இதில் கன்னட ஆக்டர் சிவ ராஜ்குமார் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது படம் பார்த்திங்கன்னா மேரி கிறிஸ்மஸ் ஹிந்தியில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை தமிழ்லையும் நம்ம ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் டைரக்டர் ஸ்ரீராம் ராகவன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ் ஆக்டர் விஜய் சேதுபதி தான் நடிச்சிருக்கிறாங்க. கதாநாயகியாக கத்தினா கஃப் கதாநாயகியாக நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ராதிகா சத்குமார் நடிச்சிருக்காங்க. 4வது படம் பார்த்திங்கன்னா மிஷன் சாப்டர் 1. இந்த படத்தை ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அருண் விஜய் நடிச்சிருக்கிறாங்க. எமி சாக்சின் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. மொத்தம் 4 படம் ரிலீஸ் ஆகிருக்கேன். இதில் எந்த படம் அதிக நாட்கள் ஓடுது, அதிக வசூலை கொடுக்குறதுங்கிறத ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த படத்தில் உங்களுக்கு என்ன படம் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.